இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிற ஷாப்பிங் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா யூகேல உள்ள ஃபுட் பேங்க். இது கேன்டு ஃபுட், இதெல்லாம் நிறைய நாள் வச்சு அவங்களுக்கு சாப்பிடலாம். ஸோ அதனால அப்படிப்பட்ட ஃபுட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். பல ஃபேமிலிக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்குவாங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குறத காணிக்கிறீங்களா? அப்படி இல்லை, அப்படி தானே? ஆமாம். லலித பழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இல்லை சூப்பராக இருக்கேன். மக்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான நாள், அடிப்படையான நாள். மக்கள் இன்றைக்கி ராத்திரி ஆயிடுச்சு கேட்டிங்களா? மணி வந்து ராத்திரி 8:30 மணி. நான் இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கிறேன். எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சூப்பராக இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். ஈஸ்டர் ஒரு நாள் 2 நாள் விட்டால் ஈஸ்டர் கேட்டிங்களா? ஸோ அதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து ஈஸ்டருக்கு தான் மிகப்பெரிய ஷாப்பிங். ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்திருக்க கடை வந்து டெஸ்கோ எக்ஸ்ட்ரா. டெஸ்கோங்கிற கடையே இங்கே உள்ள ஒரு என்ன சொல்கிறது, இங்கே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட். அதுலேயே பல வகை உண்டு. டெஸ்கோ எக்ஸ்பிரஸ்னால் ரொம்ப சின்னது, டெஸ்கோன்னா நார்மலானது, எக்ஸ்ட்ராங்கும்போது பெரிய கடை, பெரிய சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஸோ அங்கே தான் போய் இன்னைக்கு அப்படியே சூப்பராக வந்து நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறோம் கேட்டிங்களா? அப்படி தானே? ஆமாம் ஆமாம். அந்த ஷாப்பிங்கில் மெயின் எதுக்காகங்கிறத சொல்லு. இப்போ சொல்கிறவா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஷாப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஈஸ்டருக்கு முன்னால் 40 நாள் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் விரதம் மாதிரி இருப்பாங்க. விரதம்னு சொல்கிறத விட ஏதாவது ஒரு ஏதாவது ஸ்வீட்ஸு இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடாமல் இருப்போம்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. அது 40 நாளும் வந்து ஒரு ஒதுக்கி வச்சு அது ஒரு கடவுளுக்கு ஒரு இதாட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகிட்டு அப்படி ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சில ஃபுட்டுகளை ஒதுக்கி வைக்கும்போது அதில் நமக்கு கொஞ்சம் அதில் அந்த ஃபுட்டுக்கு நம்ம எவ்வளவு இல்லைன்னா நம்ம நார்மலாக காசு செலவழிப்போமோ அந்த காசை வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் வந்து அதனுடைய கான்செப்ட் கேட்டிங்களா? ஸோ நாங்களும் இன்றைக்கி வந்து அந்த காசை வச்சு ஒரு சின்ன ஒரு இது நம்ம கொடுக்க வேண்டிய கடமை தான். இது ஒரு தானம் தர்மம்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டிய கடமை தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற ஷாப்பிங் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூகேல உள்ள ஃபுட் பேங்க். நிறைய நியூஸில் எல்லா ஈவன் ஊர்லேயே நம்ம யூகேல உள்ள ஃபுட் பேங்க் வந்து பயங்கர பிரபலமாக வந்துருச்சு. இது ஏன் யூகேல உள்ள மக்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையாண்டே, ஃபுட் பேங்க்கில் போய் அவங்க சாப்பிடுவாங்களா அப்படி இப்படின்லாம் வந்து வந்துச்சுது. ஸோ ஃபுட் பேங்க்கு தான் நாங்கள் இன்றைக்கி இது பண்ண போகிறோம். இது வந்து இப்போ இந்த ஈஸ்டருக்குன்னு மட்டும் யாரும் நாங்கள் செய்கிறதில்ல. மாதந்தோறும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுட் பேங்குக்கும் வாங்கி அப்படி கொடுக்குறது. இது நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் முக்கால்வாசி எல்லாருமே பண்ணுவாங்க. பண்ணாதவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பழக்கமாகவே நம்ம வச்சுக்கலாம். பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இது எல்லாம் ஸ்கூல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஃபுட் பேங்க்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அங்கங்கே ஒரு இருக்கும் கேட்டிங்களா? இப்போ ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அங்கே போய் மக்கள் வந்து ஃபுட் இல்லாதவங்க வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம். என்ன ஃபுட்டுனா சோறு அப்படி குக்டு ஃபுட் அங்கே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஃபுட் பேங்கில். ஃபுட் பேங்கில் வந்து ரா ஃபுட்டு, அதாவது ரைஸு, பாஸ்டா, சோறு, ரைஸ், அன்குக்டு ரைஸு, பாஸ்டா, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து டின் ஃபுட்டு. நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன் உள்ள போய் எல்லாமே டின் ஃபுட்டு, இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டுகள் நிறைய நாள் இருக்குல்ல, லாங் லைஃப், மில்க்கு, ஆயில், இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ, ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை போய் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி அந்த கான்செப்ட் தான் அந்த ஃபுட் பேங்க். இப்போ இதில் வந்து நாங்கள் யாரெல்லாம் ஃபுட் பேங்க்கில் போய் வாங்குவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஃபரல் இருக்கணும். ஃபேமிலி டாக்டர், எல்லாருமே ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட பயஞ்சிருக்கணும்ல. ஸோ அந்த டாக்டர் அவங்க ரெஃபர் பண்ணலாம், இல்லைனா அந்த சர்வீஸ் ரெஃபர் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு சிட்டிசன் பியூரோவில் இருந்தவங்களை ரெஃபர் பண்ணலாம். சில நேரம் ரெஃபர் பண்ணாமலே ஆளுங்க போய் ஃபுட்டு கேட்பாங்க. ஃபுட் பேங்கில் எங்களுக்கு ஃபுட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் நம்ம போகிறோம். இதில் என்ன நல்ல விஷயம்னா, எங்களுக்கு இந்த ஃபுட் பேங்கை பற்றி நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கிறது எப்போனா, என் மூத்தவன் இருக்கான்ல அகஸ்டின், அவன் வந்து ஃபுட் பேங்கில் நிறைய நாள் வந்து அவன் வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணான். ஏன்னா ஃபுட் பேங்கில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே வாலண்டரி சர்வீஸ். அங்குள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாமே யாருக்குமே காசு கிடையாது. அவங்களா வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போவாங்க. ஓகே, வாலண்டரி சர்வீஸ், அதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்போ நம்ம போய் வாங்கலாமா? ஓகே, இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஈஸ்டர் ஷாப்பிங். ஓகே, போய் பார்ப்போம் ஈஸ்டருக்கு என்னென்னா புதுசாக வந்திருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கேட்டிங்களா?
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே டின் ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கடைன்னு. இங்கே கிடைக்காத ஒன்றுமே இருக்காது. மிகப்பெரிய கடை. மிகப்பெரிய கடை தான் வந்து டெஸ்கோ எக்ஸ்ட்ரான்னு சொல்லுது. எல்லாம் ஈஸ்டர் குவிஞ்சு கிடக்குது. ஆமாம் ஈஸ்டருக்கு ஃபுல்லாக ஈஸ்டர் எக்ஸ் ஃபுல்லாக குவிஞ்சு கிடக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கேன்டு ஃபுட் இதெல்லாம் நிறைய நாள் வச்சு அவங்களுக்கு சாப்பிடலாம். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஃபுட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். இது ஃபுல்லாக சூப் ஐட்டங்கள், சூப் ஐட்டங்கள், வெஜிடபிள், டொமேட்டோ எல்லாமே வாங்கிடலாம். இந்த இதெல்லாம் பீன்ஸ் கொடுக்கலாம்ல. பீன்ஸ்லாம் இருக்குதுல்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்கும். இல்லை இந்த பீன்ஸ் எடுக்கலாமே, அது எடுக்கிறத விட இது சாப்பிட்றதுக்குள்ள இருப்பாங்களே. அப்படியா? டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் அங்கே நல்ல ப்ரைஸில் போட்டுருக்கு. இன்னொரு பீன்ஸ் எடுத்துக்கலாமா? ரைஸ் நல்ல ப்ரைஸில் போட்டிருக்கு பாருங்க. எங்கே இருக்குது? அங்கே முன்னால் இருக்குது. இது எங்கேயே இருக்குது. இது என்ன ரைஸு? லாங் கிரைன் ரைஸா? பாஸ்மதி ரைஸ் வாங்கலாமா பட் லாங் கிரைன் வாங்கலாமா? பாஸ்மதி வாங்கலாம். ஓகே அது அங்கே இருக்கு பாருங்க. நல்லா இருக்குது. 5 கிலோ. ஓகே நல்ல ப்ரைஸ் இது. 2 வாங்கலாமா? ஓகே வேற என்ன? பீன்ஸ். பீன்ஸ் இருக்கலாமே. பீன்ஸ் வந்து இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் பீன்ஸ். அது இன்னொன்று கூட எடுக்கலாம் பீன்ஸ். 2-3 கூட இருக்கலாம். பீன்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய. ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குது பாரு. இங்கே பாஸ்தாவில் எங்கே இருக்கு? பாஸ்தா இருக்கு பாரு. பாஸ்தா இது நல்லா இருக்குமே. அதில் ஒரு 4-5 எடுத்து பாருங்க. பாஸ்தா இன்னும் கூட எடுக்கலாம். பெரிய இதாகவும் கிடைக்குது பாரு. நம்ம அரிசி மாதிரி ஒரு கூடையிலையும் வாங்கிடலாம். பட் எப்படி அவங்களுக்கு இப்படி சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்தா தான் ஒரு ஃபேமிலிக்கு அவங்க கொடுக்கும்போது. இது எடுக்கலாமா? ஸ்பெகட்டி கொஞ்சம் வேணுமா? ஸ்பெகட்டி எடுங்க கொஞ்சம். வெரி குட். வேறு என்ன வாங்கலாம்? இது என்னது? இது மெக்ரோனி. மெக்ரோனியா? வேணுமா? இதை வந்து எடுத்துக்கலாமா? சிக் பீஸ். அது 4 எடு. இல்லை எண்ணெய் எடுக்கலாம். 2 வெஜிடபிள் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குதா? அது சன்ஃப்ளவர் ஆயில். ஆயில் 2 எடுங்க. சுகரு. சுகர் எடுங்க. மாவு எடுக்கலாம். பிளெயின் ஃப்ளவர். ஜாம், ஹனி. ஜாம். இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள ஐட்டம்லாம் பார்க்கலாமா? பாரிட்ஜு, சீரியலு, இந்த மாதிரி. இந்த பாரிட்ஜு, ஓட்ஸு. இந்த டீ இருக்குது பாருங்க. சீரியல்ஸ் இருக்கான்னு பாருங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கினது நமக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான சேரிட்டிக்கு இந்த பட்டன் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஹோம் ஸ்டார்ட் வாட்ஃபோர்ட், 3 ரிவர்ஸ், சன்னி சைட் ரூரல் ட்ரஸ்ட்டு, ஒன்று ஒரு விதமான சேரிட்டி பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாமா? அந்த காயினுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு 5 பவுண்டோ 2 பவுண்டோ 3 பவுண்டோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு அந்த இதுக்கு போய் சேரும். ஸோ இதுவும் இன்னொரு விதமான ஒரு ஹெல்ப். கேட்டிங்களா? இது ஃபுட்டு பேக் வாங்கணும்ல, அதுக்கு தள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் வாங்கியாச்சுது. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலிக்குன்னு இல்லை, பல ஃபேமிலிக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாமே டின் ஃபுட். இப்போ இது நிறைய நாள் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறது. இதுதான் அவங்க வந்து ஃபுட் பேங்க்லேருந்து எதிர்பார்க்குறது. ஃப்ரெஷ், நீங்கள் நினைப்பீங்க இதில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லைன்னு. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதில் என்ன எதுவும் டாக்ஸிக் எது இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஸோ இதுனா எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம இங்கேயே வச்சுட்டு போகலாம். அங்கேயே ஃபுட் பேங்க் இருக்குது. இங்கேயே வந்து ஒரு கலெக்ஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம இதை நல்லா கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டோன்னா
ஆளுங்க வந்து அந்த ஆளுங்க எல்லாம் ஃபுட் பேங்க்காரங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பட் இன்றைக்கி வந்து அது ஃபுல்லாக இருக்குதாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு நாங்களே கொண்டு ஃபுட் பேங்கில் கொண்டு கொடுத்துவோம். அப்படி தானே? இப்போ பேசிக்காக நாங்கள் வாங்கியிருக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் டீனில் வந்து வெஜிடபிள்ஸு, ஹாட் டாக்கு, இங்கே பாருங்க இந்த வெஜிடபிள்ஸு, அப்புறம் கார்டன் பீன்ஸு இருக்கு. நான் ஒன்று ஒன்று எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டின் ஃபுட் இருக்குது. ஓகே, இந்த பேக் ஃபுல்லாக டின் ஃபுட் இருக்குது. தள்ளிருந்தாங்க. இதில் பார்த்தேன்னு சொன்னால் கார்ன்ஃப்ளெக்ஸு, ஆயில், அப்புறம் வந்து ஸ்பகட்டி, சுகரு, டின் ஃபுட் இன்னும் நிறைய கிடக்குதாங்க. அதுக்கப்புறம் ஹனி, அதுங்களா ஹனி. அதுக்கப்புறம் வேறு என்னது இருக்குது? பீன்ஸு, டீ, ஹனி கூட அந்த இது வாங்கினமே மார்மலைடு, அரிசி, டீ, கார்ன்ஃப்ளெக்ஸு, ஓட்ஸு, சாக்லேட்டு, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோம். ஆயில், இது போல ஐட்டங்கள்லாம் வாங்கியிருக்கு. ஓகே. இதெல்லாம் எதுக்கு காணிக்கிறேன்? ஐயோ நீங்கள் வாங்கி கொடுக்குறத காணிக்கிறீங்களா? அப்படி இல்லை, நாங்கள் இன்னைக்கு வாங்கி கொடுக்குறல, எப்போவுமே நாங்கள் வாங்கிட்டு தான் இருப்போம். இது வந்து எது காணிக்கிறோன்னா, யாராவது ஃபுட்டு பேங்குக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டு தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிற மட்டும் என் பையன் வந்து அங்கே வேலை பார்த்தான். அதனால அவன் எப்பவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பான். இதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நீங்கள் கூகுளில் போட்டாவே உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபுட்லாம் கொடுக்கலாம், அவங்களே சஜஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, மீனெல்லாம் இந்த மாதிரியே வாங்கி கொடுத்துடலாம். ஃபிஷ் எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் நம்ம இதில். ஸோ இப்படி தான் வாங்கி கொடுக்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே, சூப்பர் டூப்பராக நம்ம ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதை வாங்கியிருக்கலாம், இது யாருக்கு போகுதே நமக்கு தெரியாது. இதில் உள்ள பியூட்டியே அதுதான். யார் வந்து இதை வாங்கி பயனடைகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து ஃபுட் பேங்கில் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து ஃபுட் பேங்குக்கு நம்ம வந்து போய் ஃபுட்டு வாங்கணும் இல்லை ஏன்னா முடியாதவங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி வாழ்க்கைக்குள்ள செலவு கூட செய்ய முடியாதவங்க. அவங்களுக்கு வீடு இருக்கலாம், வீட்டில் வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் இருந்தால் கூட திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்துடுது. அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க முடியல அப்படின்னு ஒரு நிலை வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஃபுட் பேங்க் அணுகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதான் ஃபுட் பேங்கில் வந்து இப்போ யூகே பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 3% ஆட்கள் வந்து ஃபுட் பேங்கை வந்து நம்பி இருக்கிறாங்களாம். ஃபுட் பேங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. யாருக்கு இது வந்து இப்போ இது இந்த ஃபுட் பேங்கில் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ஒரு பெரிய சேவை அப்படிலாம் கிடையாது. இது வந்து இங்கே உள்ள மக்களுடைய ஒரு தினசரி ஒரு வாழ்க்கை தான், டெய்லி வாழ்க்கை தான். ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபுட்டு பிரிப்பாங்க. ஸ்கூல்லையும் வந்து ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கே இந்த ஃபுட்டு போகும். பட் எந்த பிள்ளைங்களுக்கு இது போகுங்கிறது யாருக்குமே தெரியாது. எனக்கு அதில் உள்ள பியூட்டியே தான். யார் இது வாங்குறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, இது ஃபுட் பேங்கில் போய் யூஸ் பண்ணுற ஃபுட்டு வாங்குறதுனால அவங்களாம் ரொம்ப குறைஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து டிக்னிட்டி இல்லை அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த சேரிட்டி ஒர்க்கே எனக்கு யூகே பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு டிக்னிஃபைடு மேனரில் நடக்கும். ஓகே, இது இல்லாமல் நிறைய ஹோம்லெஸ் ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். யூகே நிறைய வீடியோஸ்லாம் அவங்கள பற்றி வரும். ஹோம்லெஸ் யூகேல எவ்வளோ பேர் ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படி இப்படிலாம் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஒரு ட்ரக்கோ இல்லைன்னா அவங்க ஆல்கஹால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் உள்ளவங்கள தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் நிறைய அவங்களுக்கு செய்யும். அவங்களுக்கு வீடு கொடுக்கும், அவங்களுக்கு வேலை, நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்லும். பட் அவங்க வந்து அதெல்லாம் வந்து செய்ய முடியாமல் இது இல்லாமல் அவங்க இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் கூட பயங்கரமான கேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம்லெஸ் நர்ஸ்னே உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு மெடிக்கல் கேர் பேக்கேஜே உண்டு. அவங்க வந்து ஹோம்லெஸ் ஆட்கள்லாம் போய் செக் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹோம்லெஸ் ஆட்கள். குளிர்காலத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல தங்க வைப்பாங்க. அவங்க குளிர்காலம்லாம் வந்துச்சுன்னா ஹோம்லெஸ் ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே ஹோட்டல்ல தான் தங்க வைப்பாங்க. அது ஒட்டுமொத்த பொறுப்பை வந்து சாப்பாடு வித் இன்க்ளூடிங் ஃபுட்டு, தனி ரூமு, இந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லா கவனிப்பாங்க குளிர்காலத்தில். ஸோ இதுதான் வந்து அதாவது கம்யூனிட்டிஸ் வந்து இதனுடைய ஒட்டுமொத்த ஒரு சாராம்சம் என்னன்னா, ஹெல்ப் ஈச் அதர். அப்படிதான். இது வந்து அவங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்குதுலேருந்து அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. ஹெல்ப் ஈச் அதர், ஷேரிங், கேரிங். நாங்களே ஒரு கோவிட் பீரியடில்
எல்லாருக்கும் வீட்டில் கோவிட் வந்ததுனால அந்த டைமில் நாங்கள் ஃபுட் பேங்க்லேருந்து ஃபுட் வாங்கினோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு வந்து ஃபுட்டு தயாரிச்சு அப்போ அது வந்து ஃபுட்டு தயாரிச்சு கொடுத்துட்டு போனாங்க. எங்களால் எதுவுமே முடியல. அப்புறம் வந்து ஹோட்டல்ல இருந்தும் எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ண முடியல. அப்போ வந்து இந்த டெலிவரி எதுவுமே கிடையாது. அப்போ நாங்கள் ஃபுட் பேங்க் கேட்டப்போ அவங்க எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த ஃபுட் பேங்கில் போய் யார் வேணாலும் போய் வாங்கலாம். பட் பி மைண்ட்ஃபுல். நமக்கு இருக்குது, என்னால் வந்து செலவழிக்க முடிஞ்சுது, அப்படி எனக்கு டெய்லி மீன்ஸ் நான் பார்க்க முடிஞ்சுன்னா அப்படிப்பட்டவங்க தயவு செஞ்சு ஃபுட் பேங்க்லலாம், ஏன்னா நான் வரக்கூடிய ஃபுட் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். நிறைய வரும், பிளண்டி மகன் சொல்லுவான், நிறைய வரும் அப்படின்னு. அது எப்படி அவங்களுக்குலாம் கொடுப்பாங்கன்னா அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குமா. இவங்க வந்ததுமே வந்து ஒரு ஃபேமிலிக்கு அவங்களுக்கு கணக்கு இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு இது இத்தனை இது கொடுக்கணும். ஆயிலு, ரைஸு, பாஸ்டா சாப்பிடக்கூடிய பாஸ்டாவில் ரெண்டு பாக்கெட் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்களாம். ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஃபுட்டு வந்து ஃபுட் பேங்க்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வாரம் அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் ஃபுட் பேங்க் முன்னால் போய் நின்னாலே எல்லோரும் வந்து காரில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. நல்ல ஜம்முன்னு வருவாங்க, நல்லா வாங்கிட்டு போவாங்க. அந்த நம்ம ஊரில் வந்து நம்ம ஐயோ ஃபுட் பேங்க்லாம் போய் வாங்குறாங்களே, இவங்க வந்து ரொம்ப நெலிஞ்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கலாம் நம்ம வந்து கனவுலையும் நினைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி தானே? ஆமாம். சேரிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பைபிளில் சொல்லியிருக்கலாம், ஒரு கை கொடுக்குறத இன்னொரு கை அறியாமல் இருக்கணும் அப்படின்னு. அது இந்த நாட்டில் ரொம்பவே நல்லா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம யாருக்கு கொடுக்குறோம் என்ன யாதுன்னே தெரியாது. இனி இந்த சேரிட்டி ஃபுட் பேங்கு, ஹோம்லெஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு சேரிட்டி உண்டு. எப்படின்னா இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துவாங்க, சேரிட்டி வச்சு நடத்துவாங்க. அதாவது டிசேபிள் ஆட்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரஸ்ட் வச்சு நடத்துவாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம வந்து மந்த்லி நம்ம சேலரியிலேருந்தே நம்ம போகிற மாதிரி நம்ம செய்யலாம். அப்படி செய்யும்போது கவர்மெண்ட்டே நம்ம எவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுவாங்க, தெரியுமா? அப்படியும் ஒரு சேரிட்டி இருக்குது. இப்போ இந்த ஃபுட் பேங்க்கு ஃபுட்டாக மட்டும் இல்லாமல் காசாக கூட கொடுக்கலாம். ஆமாம், ஃபுட் பேங்க்குக்கு ஃபுட்டாக மட்டும் இல்லாமல் காசாக கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வகைகளில் வந்து சேரிட்டி பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேரிட்டிங் இல்லை, ஷேரிங். வாட் வி ஹேவ் வி ஷேர் வித் அதர்ஸ். ஸோ அதுதான் இந்த இப்போ நிறைய பேர் என்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வெளில சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த ஊரில் வந்திருக்கிறவங்களுக்கு, புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு ஃபுட் பேங்கை பற்றி தெரியல, எனக்கு அங்கே டொனேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்ன செய்யணும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியலன்னு எனக்கு போய் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ. இல்லை எனக்கு வந்து வீட்டில் ஃபுட்டு வாங்குறதுக்குள்ள இது இல்லை, இப்போ திடீர்னு எங்களுக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா கோ ஸ்பீக் டு யுவர் ஜிபி. அவங்க வந்து உங்களை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இது அப்படிப்பட்டவங்களுக்காண்டு. என்கிட்ட இன்னைக்கு ஐயோ என் கையில் காசு இல்லையே, நான் எனக்கு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்க முடியல, நீங்கள் வந்து பயந்தெல்லாம் இருக்க வேண்டாம். ஐயோ இன்னும் நான் இந்த நாட்டில் வந்துட்டு இப்படி ஆயிட்டேனே அப்படிலாம் இருக்கவே தேவையில்லை. நமக்கு இல்லாத டைமில் அதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஃபுட் பேங்க். இல்லாத டைமில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஃபுட் பேங்க் அப்படின்னு இந்த மாதிரி ரா ஃபுட் மெட்டீரியல் கொடுக்குற மாதிரி ரேஷன் கடை இருக்குது, அங்கே நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். பட் இது வந்து காசே கொடுக்காம இப்படி இருக்கிற மாதிரி அங்கங்கே கட்டி இப்படி இது பண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே சர்வ் பண்ணுற, அதாவது இங்கே இந்த ஃபுட் பேங்கில் வேலை பார்க்குறவங்க அந்த ஸ்டாக் எல்லாம் வருதெல்லாம் வாங்கி வைக்கிறது, அதை இன்வென்ட்ரி எடுக்கிறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது, அது ஒரு கடை மாதிரியே இருக்கும். கேட்டிங்களா? ஒரு ரேஷன் கடை மாதிரியே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் பண்ணுற அந்த ஸ்டாஃப் இருக்காங்களா, முக்கால் யாருன்னு தெரியுமா? பென்ஷனர்ஸ். 60 வயசில் பென்ஷன் ஆனோடனே இந்த மாதிரிப்பட்ட வாலண்டரி சர்வீஸ்க்கெலாம் அங்கே இறங்கிடுவாங்க. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வயசானவங்க வந்து என்னடா இவ்வளோ வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்களேன்னு நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, வெளிநாட்டுக்காரங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. அது காரணமே இது, அவங்களுடைய இந்த வாலண்டரி சர்வீசஸ், எஸ்பெஷலி பென்ஷனர்ஸ். அது மாதிரி பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து காலேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்காகலாம் அந்த ஃபுட் பேங்கில் போய் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஆட்கள் அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். நம்ம ஊர்லேயும் ஓகே 58 வயசில் எனக்கு பென்ஷன் ஆயிடுச்சு, நான் வீட்டிலே இருக்கணும், பேர குட்டிகளை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் இல்லாமல் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கொண்டு வந்து பென்ஷனர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஊரில் ஏதாவது அரசியல்வாதிகள் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இல்லை தன்னால்வர்கள் என்னது
தன்னார்வ தொண்டர்கள். தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுவும் இருக்குமா இருக்கும். அங்கங்கே ஏதாவது 1-2 கண்டிப்பா எல்லாமே இருக்காது, இருக்குமா இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா முக்குக்கு ஃபுட் பேங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுட் பேங்க் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அங்கேயே முடிச்சுக்கிறேன், நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.